ஆயர்வாடியில் நந்தகோபாலன் அரண்மனையில் வளரும் கண்ணனை பற்றி தாங்கள் அறிந்ததுண்டா? அறிந்தேன் மன்னவா. அவன் பிறந்ததிலிருந்து அந்த நந்தவனமே ஆனந்தத்தில் கூத்தாடுகிறான். அமைச்சரே, போதும், நிறுத்துங்கள். அந்த பொடியினை பற்றி புகழ வேண்டாம். அணைய போகும் சுடரொளி கொஞ்சம் பிரகாசமாகத்தான் எரியும். அதுபோல் பிஞ்சிலே விரும்ப போகும் அந்த பாடகனை பாரோர் புகழ்வதில் வியப்பொன்றும் இல்லை. ஆழியிலே ஆனந்த சேனம் கொண்டவன் இந்த தாளியிலே ஆனந்த கூத்தாடுகிறான். காளியை கேலியாக்கி என்னை கேலி செய்து விட்டான். அவன் கதை இன்னும் சற்று நேரத்தில் முடிந்துவிடும். மன்னா, பிறந்திருப்பது நாராயணன் என்பதால் என் உள்ளமே தடுமாறுகிறது. அமைச்சரே, கம்சன் அந்த கைவனின் கண்ணில் அடிபடுவான் என்று எண்ணுகின்றேன். 33 கோடி தேவர்களையும் ஆட்டி படைக்கும் சார்ப வல்லமை படைத்த கம்சனை அந்த கைவனின் கால்களிலே விழுவான் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். 8 திக்கும் என் கணேசனுக்கு காத்திருக்கும் வேளையில் அந்த இடையர்களை ஈரனுக்கு என் சிரம் தாழுமா? வணங்குவேனோ அந்த வகையற்றவனை. இனி அவனை தீர்த்து கட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை. தளபதி, அரசு, அந்த மாயாவியை அழைத்து வா. அழைத்து வருகின்றேன் மன்னவா, அழைத்து வருகின்றேன். மாயாவி, வணக்கம். தாங்களை அழைத்ததன் காரணம் யாது? ஆயர்பாடியிலே கண்ணன் என்று ஒருவன் பிறந்திருக்கிறார். அந்த பிஞ்சு மகனுக்கு நஞ்சு பாலூட்டி என் நெஞ்சிலே கொழுந்து விட்டறியும் ஆராத்திக்கு இரையாக்க வேண்டும். வஞ்சனையால் அந்த வஞ்சகனை வதைக்க வேண்டும். நெஞ்சிலே நச்சு பாலேந்தி ஆயர்குல பெண்ணாக உருமாறி அவனை தாளாட்டி மேலாத தூக்கத்திற்கு ஆளாக்க வேண்டும். போகிறேன், அவனை கொன்று மகிழ்ச்சியோடு வருகிறேன். நயவஞ்சகனின் பெயரை என் சபையிலே உரைப்பவன். அவச்சாரம், அவச்சாரம். கம்சா, அந்த மாமனியின் மீதுள்ள கோபம் அந்த மாயன் மீதா திரும்பியுள்ளது. நாரதா, அந்த சதிகாரனின் பெயரை என் சபையிலே உரைக்க கூடாது. இத்தகைய வஞ்சனத்திற்கு காரணம் யாது? கடலிலே பாம்பு குடையிலே குடிகொண்டிருந்தவன் இன்று கோகுலத்திலே வெறி கொண்டு அலைகிறான். கதை இன்னும் சற்று நேரத்தில் முடிய போகிறது. புரியவில்லை கம்சா, சற்று விளக்கமாக சொல்ல. நாரதா, உன் விளையாட்டை என்னிடமே காட்டுகிறாயா? நாவிலே அவன் நாமத்தையே உளறிக் கொண்டு திரியும் உனக்கா அவனை பற்றி தெரியாது இருக்கிறான். அவச்சாரம். நான் ஒன்றும் தப்பாக கேட்டுவிடவில்லையே. நாரதா, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பதாக கூறினாய். அவன் கோகிலத்திலே கோபியர்களோடு கொஞ்சிக் கொண்டனவா இருக்கிறான். பொய் சொல்வதுதான் உன் உடன்பிறப்பாயிற்று. உண்மையை சொல்வாயா? கம்சா, பலர் என்னை பொய்யன் என்றாலும் உன்னிடம் நான் உண்மையைத்தான் உரைப்பேன் என்பதை மறந்து விட்டாயா? என் இரு கண்களாலும் அந்த திருமூர்த்தியின் சயனத்தை பார்த்து விட்டுதான் வருகிறேன். உன் போதனையை நிறுத்து. பரமன் நெஞ்சுட்டான், பார்வதியால் உயிர் மீண்டான்.